ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங் தான். இந்த இதுக்குள்ளே என்ன பேப்ளேட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கியோயாவோட ராக்லியான் தான் இருக்குது. ஸோ இதை பிரித்து பார்த்துட்டு இதை வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி பேப்ளேட்ஸை நம்பி வாங்கலாமா வேணாமான்ட்டு வீடியோ போடுற நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி உங்கள் சப்ஸ்கிரைபையும் லைக்கையும் தெரிவிக்க விடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். கொடுக்கும்போதே ரெண்டு ஸ்பின் ட்ராக்கும் ரெண்டு இது தான் கொடுப்பாங்க. ஒன்று வந்து ராட்டா ஆயிடுச்சுன்னா இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் இவனுங்க அக்யூரேட்டாக கொடுக்கவே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது தான் இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும், புரியுது? அந்த ஃபனல் மாதிரி வருது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் ஹைட்டாக வருது. இது ஆனால் அப்படி இல்லை. ஸோ நம்ம கியாயாவோட பேப்ளேடுக்கு இந்த மாதிரி ஹைட்டாக தான் இருக்கணும். பேசாமல் இதை அப்படியே கட் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன் அது வர வைக்கிறதுக்கு. சரி, இது நான் அது எக்ஸாக்டாக மாற்றுறது எப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடலாம் முடியுதான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைனா ஷார்ட்ஸில் கூட நான் இதை கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக அதே பேப்ளேட் மாதிரி இருக்கான்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இதை போட்டு தான் ஆட போகிறோம். ஏன்னா இதுதான் கொஞ்சம் நீட்டாக இருக்குது, அந்த கீழே வர மாதிரி ஃபனல் மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கிட்ட இருக்கிறதுனால நம்ம ஸ்டேடியமில் இடிக்கும். ஸோ அதனால் இதுதான் அதோட பர்ஃபார்மன்ஸ் டிப்பு. அந்த பால் பியரிங் டிப் மாதிரி இருக்கும். இப்போ இதை போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம லேயரையும் இவனையும் எடுத்து பார்த்துடலாம். லேயர் ஃபியூஷன் வீல் ரெண்டும் இங்கே இருக்குது. போன வீடியோவில் நான் ஃபியூஷன் வீலை தெரியாமல் டிஸ்க்குன்னு சொல்லிகிட்டு இருப்பேன். இதை பார்த்தீங்களா, ஃபேஸ் போல்ட்டு பிரிண்ட்டே அடிக்கல, பட்டு ஃபேஸ் போல்ட் மாதிரியே இருக்குது. அப்புறம் லேயர் நல்லா பளபளன்னு பச்சை கலரில் இருக்குது பாருங்கள். நல்லா பாரு, நல்லா பேரு பாப்பா வித்த காட்டுது பாரு, தெரியுதா? பல பாகுபலி அந்த மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபியூஷன் வீல். இதுவும் நல்லா பளபளனே இருக்குது. ஆனால் பின்னாடியும் கொஞ்சம் வெயிட் ஆட் பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மோல்டு மாதிரி வச்சுறதுனால பின்னாடி இருக்க காலி ஸ்பேஸில் ஃபுல்லாக காலியாகவே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இதில் எம்சில் போட்டுக்கோங்க, வெயிட் அதிகமாக இருக்கும். பட்டு அடிக்கடி இம்பேலன்ஸ் ஆகும் பேப்ளேடு. ஸோ அதனால் நான் இது போடாமல் தான் எம்சில் போடாமல் தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், உனக்கு பிடிச்சா பாரு, இல்லைன்னா ஓரங்கட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பேட்டில் விட்டுடலாம். இல்லை எப்படி வேணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அசம்பிள் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பேட்டில் போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த இதை நம்ம இப்போது ஸ்டிக்கர் ஒட்டி முடிச்சாச்சு. இது வேறு ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது பேப்ளேடை, இருங்க. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா பளபளன்னு இருக்குது பேப்ளேடு. ஸோ இதை நான் இன்னும் வெட்டலை, இதை வெட்டிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுற மறுபடியும். ஸோ இப்போ நம்ம இதை ஸ்பின் டெஸ்ட் பண்ண போகிறது இல்லை. நம்மளோட இந்த லான்ச்சருக்கும் கம்பேரிசன் டெஸ்ட் தான் பண்ண போகிறோம். இந்த ரெண்டுத்தோட பவரை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அந்த அதிசயத்தை தான் சார் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் நார்மலாக இந்த பிளேட் கிங்ஸ் பிராண்டில் கொடுக்குற மெட்டல் லான்ச்சரை யூஸ் பண்ண போகிறோம். 3, 2, 1 அடி. எவ்வளோ ஸ்லோவாக சுற்றுதுன்னு பார்த்தீங்களா? அவ்வளோதான், ஸ்டாமினா சுத்தமாக போயிடுச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், இதில் லான்ச் பண்ணும்போது பாருங்கள் பவரை, தெரியுதா எவ்வளோ வேகமாக சுற்றுதுன்ட்டு. ஸோ அதனால தான் நான் இதை மாடிஃபை பண்ணுது. ஸோ டிபி லான்ச்சர் அவனுங்க கொடுக்கும்போது பவராக இருக்கும். பட் மெட்டல் லான்ச்சர் அந்த மாதிரி இல்லை. மெட்டலுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் கன நேரத்தில் என்ன ஞானத்துக்கு உதயமானது இந்த ஆலோசனை. ஸோ இதோட ஸ்பின் டெஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேட்டில் விட்டுடலாம் தகாசிஸ் கூட. சுத்துதே
செமையாக இருக்குதுங்க பச்சை கலரில். அவ்வளோதான், சாரி முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இது ரெண்டுத்துக்கும் பேட்டில் விட்டுடலாம். 3, 2, 1 அடி அடி. பெகாசிஸ் தோற்று போயிடுச்சுங்க. நம்ம லாக்லியன் தான் ஜெயிச்சுது. ஸோ இந்த வீடியோ அவள் தான். இந்த பேப்ளேட் வாங்கலாமா வேணான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. ஏன்னா நான் பண்ண அன்பாக்சிங் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அவ்வளோதான். பாய்.